ஹலோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் வருஷ கடைசி அதுமாக ஒரு வீடியோட இருக்கேன். சார் ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். இந்த இயர் எண்டில் அந்த வந்த சாங்கெல்லாம் பேசுகிறது வந்து அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங்காக தான் இருக்கும், மோஸ்ட்லி ஹிட்டான சாங்காக தான் இருக்கும். பட் ஒரு ஜூக் பாக்ஸாக எடுத்து பேசும்போது அதில் ஹிட்டான சாங்கை விட அண்டர் ரேட்டடான சாங் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்க்கலாமே. நான் கேட்ட வரைக்குமே இந்த ஹிட்டான சாங்கோட இந்த சாங் நல்லா தான் இருக்குது, பட் ஏன் போகலான்னு தெரியலன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பேன். அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ வந்து ஜூக் பாக்ஸாக கேட்க போகிறேன். இதில் என்னென்னா ஒரு சில ஜோக் பாக்ஸே காணாமல் போயிருக்கு. அதெல்லாம் உண்மையிலே இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல ஜோக் பாக்ஸ், பட் அது காணாமல் போயிடுச்சு. இது எல்லாமே என்னோட ஓன் ஒரு ஒப்பீனியன் தான். இதுவுமே ஒரு செல்ஃபிஷான ஒரு வீடியோ தான், பொது நலம் கருதி அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் போட்ட கிளாம்பாக்க வீடியோவும் எனக்கு நடந்ததாக சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து நான் ஜெயிச்சதை எக்ஸைட்மெண்ட்டை ஷேர் பண்ணணுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதுவும் அதே மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் அந்த வீடியோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு டயர் வச்சுருக்கேன், ஒரு 5 டயர் மணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒஸ்ட், ஓகே, நைஸ், சூப்ஸ், கோட், இந்த மாதிரி 5 டயர் வச்சுருக்கேன். இதில் இந்த ஓவரால் ஜூக் பாக்ஸாக எது தூக்கி வைக்கலான்றதை நம்ம இதில் நான் இங்கேயே ப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம அதுக்கு ரேட்டிங் கொடுக்கலாம். நான் இதில் ரேட்டிங் போடுறது எல்லாமே கலெக்டிவாக. இப்போ ஒரு 6 பாட்டு இருக்குது, அதில் 4 பாட்டு வந்து ஓகே இருக்குது, மிச்சம் 2 பாட்டு ஆவரேஜாக தான் இருக்குன்னா அப்போனா அது நான் நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பேன். இதில் இல்லைன்னா ஒரே ஒரு சாங் மட்டும் சூப்பர் ஹிட்டாக இருக்குது, மற்ற எந்த சாங்குமே அவ்வளோவா இல்லைன்னா அது வந்து கீழே தான் போகும். ஸோ இதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படியோ அதை வச்சு தான் நான் ரேட்டிங் கொடுக்குறேன். தனிப்பட்ட சாங் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஓவராலாக பாட்டு கேட்குறது எப்படி. ஏன்னா அந்த பழக்கம்லாம் நமக்கு விட்டே போச்சு. ஃபஸ்ட்லாம் இங்கே டிவியில்னா லோக்கல் சேனலில் அதெல்லாம் ஒரு பட பாடல்னு போடுவாங்க. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊர் லோக்கல் சேனலு, அப்புறம் சன் மியூசிக், இல்லைனா சன் மியூசிக்லேயே என்னன்னு தெரில, பட்டு லோக்கல் சேனல் இதுலனா ஒரு பட பாடல்னு ஒரு வச்சு போட்டு கொடுப்பாங்க. படத்துக்குள்ளே இருக்க எல்லா பாட்டையுமே போடுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வருஷம் வந்த எல்லா ஜூக் பாக்ஸுக்கும் ரேட்டிங் கொடுக்க போகிறேன் பேசிக்காக. அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க மேட்ரு. கங்குவாவுக்கு நான் கொடுக்கறது ஓகே. இது எதுக்குன்னா அந்த பாட்டில் இருக்கிற ஓரளவுக்கு எல்லாமே டீசெண்டான சாங்காக தான் இருக்கும். அதில் போய் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட போய் பார்த்தோன்னா மன்னிப்பு, தலைவனே, ஃபயர் சாங். ஸோ அந்த யோலோ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. யோலோவை தவிர மிச்சம் அந்த இருக்கிற 3 சாங்குமே நல்லா தான் இருக்கும். மெயினாக மன்னிப்பு, எனக்கு அது கேட்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் வந்து பிளடி பேக்கருக்கு நான் கொடுக்குறது வந்து சூப்ஸ். இல்லை புரியல, சூப்பர். ஏன்னா பிளடி பேக்கர் வந்து அது நான் ஃபஸ்ட்டு அந்த படம் வந்த புதுசுலேயே எனக்கு வந்து அமரனுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு நான் பிளடி பேக்கருக்கு போனேன். படம் பார்த்துட்டு நான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், படம் நல்லா இருக்குது அப்படின்னு. அது பட் லேட்டராக தான் அதெல்லாம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த படம் பார்த்தப்ப ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மானி போனாலும் செகண்ட் ஹாஃப் உண்மையிலே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல படமாக இருக்குது. பிளடி பெக்கர் ஜூக் பாக்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட நிறையா பாட்டு நல்லா தான் இருக்கும். அந்த பெக்கர் வாலா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பொன்மாயமே அப்படிங்கிறது அதில் அசகசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபர்கிவ்னஸ்ஸு, நாயார், அப்புறம் டெத் பஞ்ச், ஹூரி பாபா, நாயார். இந்த ஆக்சுவலாக இதில் உள்ள எல்லா பாட்டுமே கேட்குற மாதிரி தான் இருக்கும். பட் அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா அந்த பொன்மாயமே அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். கனவென்று தெரிந்திருந்தால் கண்களை திறக்க மாட்டே, கனவே நீ கலைவதென்றால் நிஜத்தினை விரும்ப மாட்டே. ஸோ அதுதான் எனக்கு இதில் இருக்கிறதே ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறமேட்டு நான் யாருன்னு ஒரு சாங் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அசகசா இந்த ஃபர்கிவ்னஸும் ஸ்கூடி பாபா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஓவரால் இது வந்து ஜூக் பாக்ஸாகவே நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலாக இது இந்த பிளடி பெக்கருக்கு வந்து ஜென் மார்ட்டின் தான் வந்து மியூசிக் டைரக்டர். அவர் தான் டாடாக்கும் சேர்த்து போட்டிருக்காப்புல. எனக்கு அவரோட ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இஸ் அப்கமிங் ஒர்க்ஸ். மெயினாக பேசியாக வேண்டியது அமரன், ஜிவி அட் இட் பீக், கோட் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அமரனோட எல்லா பாட்டுமே பிடிக்கும். எஸ்பெஷலி ஹிட்டான பாட்டு மின்னலேவை தவிர எனக்கு அந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டுமே பிடிக்கும். அமரன் ஜூக் பாக்ஸ் தான் கிட்டத்தட்ட என்னோட ஸ்பாட்டிஃபைல ரூல் ஆகுறது அமரன் தான். எனக்கு தெரிஞ்ச அமரன் ஜூக் பாக்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் என்னை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட அதில் உள்ள எல்லா பாட்டுமே எனக்கு லிரிக்ஸ் முதல் கொண்டு மனப்படமாக தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு புக்குனா சைபல்லவி இன்ட்ரோ, அப்புறம் வெண்ணிலவு சாரணி, அப்புறமேட்டு ஆசாதி சவுண்டிங் பயங்கர எனர்ஜெட்டிக்காக அந்த இருக்கும். அப்புறம் வானே வானே, எப்போ வானே வானேலாம் கேட்டு ஓடை துள்ளல் நீயானாலும் நோசை நானல்ல, ஓர் மின்னல் நானானால் என் மேகம் நீயல்லோ, மாலை திங்கள் நீயானாலும் கோலம் நானல்லோ, கார்காலம் வந்தாலே என் கூதல் நீயல்லோ. அப்புறம் அமரான ஒரு சாங் இருக்கும், அதுவுமே வந்து ஒரு பயங்கரமானதாக இருக்கும். அப்புறம் அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை. ஜிவி வந்து எப்படின்னா ஓவரால் ஜூக் பாக்ஸ் கொடுக்குறதுல தலைவன் தான். ஏன்னா எனக்கு பர்சனலாக வந்து எல்லா ஜூக் பாக்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச கடைசியாக சூரரை போட்டதுக்கப்புறம் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்ன கேப்டன் ரிலீஸ் ஆகிடுச்சு, தங்கலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் ஒரு ஃபுல் ஜூக் பாக்ஸுமே வந்து ஃபேவரட் ஆகிற மாதிரி இன்னும் ஜிவிட்டேருந்து எதுவும் வரலையேன்னு. பட் நான் அமரன் படம் பார்த்ததுக்கப்புறமேட்டு அதில் உள்ள ஃபுல்லாக ஜூக் பாக்ஸுமே இறங்கி அலசிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ப்ளூ ஸ்டாருக்கு நான் கேட்டிங் நைஸ். ப்ளூ ஸ்டாரில் ஆல்ரெடி ஹிட்டான சாங்னா அவன் ரயிலில் நொடிகள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு அரக்கோணம் ஸ்டைல் வந்து அந்த இன்டர்லூடு அது மட்டும் ஃபேமஸ் ஆச்சு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். மற்றபடி மற்ற இருக்க சாங்குமே ரயிலை தள்ளும் மேகமாகவும் சரி, யார் நீ, அப்புறம் அந்த ப்ளூ ஸ்டார் ஆந்தம், இந்த இதில் யார் நீ பாட்டு வந்து நிறைய பேர் கேட்கவே இல்லை. பட் அது ஒரு சரியான வைபான ஒரு சாங். அது ஏன் நிறைய பேர்த்திட்ட போய் சேரலன்னு சொல்லலை. சூப்ஸ் மெய்யழகன், இந்த மெய்யழகன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சூப்ஸ் தான் விழுப்பேன். ஏன்னா மெய்யழகன் நான் சொல்லவே தேவையில்லை, எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். நான் போகிறேன், யாரோ இவன் யாரோ ரெண்டுமே வந்து இப்படி அந்த ஊரை எவ்வளோ நம்ம உசத்தி காட்டணும் அப்படின்றதுக்காண்டி கமலஹாசனை பாட வச்சுருப்பாங்க. அதுபோக அதில் இருக்க டெல்டா கல்யாணமாக இருக்கட்டும், அந்த ஜூக் பாக்ஸுமே ஒரு ஒர்த்தியான ஜூக் பாக்ஸ். தென் கோவிந்த் வசந்தாக்கு 2024 ஒரு லாஸ்டான இயர். நான் போகிறேன் சாங்காக இருக்கட்டும், டெல்டா கல்யாணம், ஊர்மானே, அப்புறம் யாரோ இவன் யாரோ, வெற்றி, அப்புறம் மெயிலனு நம்ம கண்ணை மூடிட்டு சூப்ஸ் அது கொடுக்கலாம். ஆக்சுவலாக அது கோட்டுக்கு போக வேண்டிய இடம் தான். பட்டு அங்கே வரப்போகிற ஒரு சில ஜோக் பாக்ஸ்னால் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் நான் சூப்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி உலகப்போம். எப்படி சொல்ல, நிறையா பேரால் நோட்டீஸ் பண்ணப்படலை, பட் அதில் உள்ள எல்லா சாங்குமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காண்டியே நான் வந்து நைஸ் இதுக்கு கிட்டத்தட்ட ஓகே தான் கொடுத்துருக்கணும். பட் ஏன் நைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் உள்ள எல்லாமே வந்து ஆதினா வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருப்பார். அவர் ஜோன்லேயே மட்டும் இருக்காது. பேசிக்காகவே ஆதினா ஜோன்னா ஒரு மாதிரி அவரே பாடிக்கிட்டு அந்த ஒரு ஆதினா ஜோன் இருக்கார், அதெல்லாம் விட்டுட்டு இதில் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பார். அதுக்காண்டியே வந்து இது ஆதினா போட்டதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்காண்டியே நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த
பொம்பாஸ்டிக் அதுதான் அவர் ஜோன். பட் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய வந்து அவர் புதுசாக ட்ரை பண்ணதும் இருக்கும். இதை நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி அந்த சாங்லாம் கேட்டு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காண்டியே நான் வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வாழை ஜோக் பாக்ஸ் அதுவுமே நைஸ். இதுக்கு சூப்ஸ் கொடுக்கலாம், பட் நைஸ். ஒரு ஊரில் ராஜா அந்த பாட்டுமே நல்லாயிருக்கும். தி பெஸ்ட்டுனா தென்கிழக்கு அது ஃபேமஸான பாட்டு தான். அப்புறம் ஒத்த சட்டி சோறு அது வந்து அந்த பாட்டை வர்ணிக்கவே முடியாது. அது ஒரு சூப்பரான ஒரு அதில் அந்த சோறில் அந்த பாட்டில் ஒரு பெயின் இருக்கும். பட் இருந்தாலுமே டியூன்லாம் கொஞ்சம் அப்லிஃப்டிங்காக இருக்கும். மேலப்பட்ட காத்தும் என் வேர்வை தண்ணி ஆத்தும் கண்ணு பட்ட மாடும் தான் கண்ணு குட்டி கொஞ்சம் நித்தம் ஒரு ஆகாயம் நெஞ்சில் கசீர ஈரம் ஆறாகும். அதே மாதிரி வாழை சர்ப்ரைஸ் அது போக தி பெஸ்ட்டுனா பாதாவத்தி ஒரு அருமையான ஒரு சாங். கிட்டத்தட்ட தென்கிழக்குக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னா இந்த பாதாவத்தி. அது வந்து சனா மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்தாலே இந்த மாதிரி ஒரு பாட்டு கன்ஃபார்மாக வரும். ஸோ வாழை அந்த போகுமிடம் வெகு தூரம் விலை இந்த படத்தில் எனக்கு எதுவும் பாட்டு இருக்கான்னு தெரியல. இந்த படத்தை பார்க்கவும் இல்லை. பட் நிறையா பேர் இந்த படம் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ நான் அதுக்காண்டியே அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியே இதை சேர்த்துருக்கேன். தங்களான் ஜூக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருக்கும். மெயினாக பார்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கில் மினிக்கி அது ட்ரெண்டான சாங் தான். பாருங்க ஒரு டான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தங்களான் பார் அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அறுவடை தண்டோரம் போடுங்க அப்படின்ற ஒன்று இருக்கும். அப்புறம் தங்களான் ஒப்பாரி சாங். ஆக்சுவலாக தங்களானுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து ஓகேவா நைஸாங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு சாங் மினிக்கி சொல்ல தேவையில்ல, பிரிச்சிருப்பாப்பில் ஜிவி. அப்புறம் தங்களான் பார் சாங் இருக்கும். இது மற்ற 3 சாங்குமே அவ்வளோ கேட்குற மாதிரியாக இருக்கும். தங்களான் ஒப்பாரி சாங்னால் ஏதோ மந்திரம் கோயிலில் மந்திரம் வாசிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட்டு அந்த ஜோனில் இருக்கும். அதுவுமே ஒரு நல்ல சாங்காக கேட்கலாம். அடுத்து கருடனை பொறுத்த வரைக்குமே அதுவுமே நைஸ். ஏன்னா அதில் உள்ள பாட்டு எல்லாமே நான் கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்கும். மெயினாக அதில் எடுத்துக்கிட்டால் அந்த கொம்பு வச்ச அதுலேயுமே அது லிரிக்ஸை தாண்டி அதோட சவுண்டிங்காகவுமே அந்த கொம்பு வச்ச பாட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பஞ்சவர்ண கிளி லவ் பாட்டு வரும். அப்புறம் ஏரோப்ளேன் ஏறி, அப்புறம் கண்ணில் கோடி, அப்புறம் இருந்தியானி, அப்புறம் த கிளிம்ஸ் ஆஃப் கருடன். ஆக்சுவலாக கிளிம்ஸ் ஆஃப் கருடன் தான் அதோட பீக். கருடனோட தி பெஸ்ட்டு சாங்னா எனக்கு தெரிஞ்ச கிளிம்ஸ் ஆஃப் த கருடன் தான். பயங்கரமாக இருக்கும். அண்ட் லவர் பந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடணுன்னு விஷயம், ஷான் ரோல்டன் ரூல்டு 2024 அவ்வளோதான். லப்பர் பந்துனா சொல்லவே தேவையில்லை, தூக்கி சூப்ஸில் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக கோட்டில் போக வேண்டியது. பட்டு நான் ஏன் சூப்ஸில் போட்டிருக்கேன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். லப்பர் பந்து பொறுத்த வரைக்குமே அதுலேயுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. அவனால் ஷான் அது கம்போஸ் பண்ணாலே முடிஞ்சு. அது வந்து சூப்ஸ் அவ்வளோதான். ஸோ சில்லாஞ்சிரிக்கையவாக இருக்கட்டும், ஆசை கூடவாக இருக்கட்டும், அப்புறம் தீம் ஆஃப் லப்பர் பந்துன்னு ஒரு சாங் இருக்கும். அட் இட் பீக். கோட் ஜூக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அது வந்து ஒரு நைஸ் அப்படின்னு தான் கொடுப்பேன். அது ஓகேல தூக்கி போட்டிருக்கான். பட் அது கொடுத்ததுக்கு காரணமேட்டு நான் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சாங்ஸில் பெருசாக டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. விசில் போர்டு நம்மகிட்ட ஒரு வெர்ஷன் கொடுத்து தேட்டரில் ஒரு வெர்ஷன் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பார்க் வரல. அதில் ஒரு இது குப்பைக்கு நடுவில் தங்கன்ற மாதிரி. அதுதான் சின்ன கண்கள். அது இந்த 2 பாட்டுக்கும் நடுவில் வந்தனால அது பெருசாக கவனிக்கப்படலை. பட் அதுவுமே ஒரு ஒருத்தான சாங் தான். அடுத்து மட்டை அதுவுமே நல்ல சாங் தான். எனக்கு தெரிஞ்சு கோட் வந்து ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு ஜூக் பாக்ஸ். பிஜிஎம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடான பிஜிஎம்ஸ். அதில் உள்ள எல்லா பிஜிஎம்மே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி அகோரம் வந்து பிஜிஎம் ஜூக் பாக்ஸ்னு விட்றாங்க. ஆனால் பார்த்தா அதில் கிளைமேக்ஸ் அந்த விசில் ஒரு தீம் இருக்கும். அதை அவங்க விடவே இல்லை. நான் அதை தான் தேடி சரி விடுவேன் உட்காந்து பார்த்தா அதை விடவே இல்லை. ஏன் விடலைன்னு தெரில. அடுத்து பிரதர் வந்து சூப்ஸ். இந்த வருஷத்தில் வந்து ஒரு காணாமல் போகப்பட்ட ஜோக் பாக்ஸ்னால் பிரதர் தான். ஏன்னா அதில் உள்ள எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். பட் அது அந்த படம் ஓடாதனால அந்த இது பேசப்படலை. பட் ஹாரிஸ் இது தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியாத செய்யணும்னா,
அவர் மியூசிக் போடுறப்பெல்லாம் வந்து அவர் மியூசிக் நிப்பாட்டப்பெல்லாம் தூக்கி கொண்டாடுனவங்க. அவர் இப்போ ஒரு புதுசாக மியூசிக் போட்டிருக்கு. அதை ஆனால் எவனுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஹாரிஸ் மாம்ஸு, வின்டேஜ் ஹாரிஸு இப்போ போட்டிருக்கிற பாட்டுமே நல்லா தான்டா இருக்குது. ஏன் யாருமே கேட்கலன்னு எனக்கு தெரில. அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதரில். அமுதா அமுதா, அப்புறம் மேகத்துக்கு கால் ரெண்டும், அப்புறம் மக்கா மிஷி, அப்புறம் அக்கா சாங். ஆராரோ அக்கா உன் பேரோ பெறவில்லை ஆனாலும் நீ தாயோ. அப்புறம் அமுதா அமுதா வந்து டிப்பிக்கல் ஹாரிஸ் இதில் இருக்கும். நான் மெயினாக பிரதர் ஜூக் பாக்ஸுக்கு சூப்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் வந்து அதில் பாடியிருக்க சிங்கர்ஸ் கணக்கு தான். இப்போது இதுதான் இந்தியன் 2வோட ஜூக் பாக்ஸ். இதில் மொத்தம் இத்தனை பாட்டு, மொத்தம் ஒரு 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு அனிருத் ரவிச்சந்தர், செகண்டு தேர்டு, அப்புறம் 4th கசகசாவா ஜகசகாவா, 4வது பாட்டுமே அனிருத் ரவிச்சந்தர் தான் பாடிப்பாப்பில். அப்புறம் கம்பேக் இண்டியன், அதுவும் ரவிச்சந்தர் தான். கதறல் அனிருத். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஜூக் பாக்ஸே அனிருத் ஒருத்தன் தான் பாடுறான். ஆனால் அப்படியே அமுதா அமுதா மட்டுமே 3 சிங்கர். 2வது பாட்டில் மதுஸ்ரீ, 3வதுல பால்தாபா, 4வதுல ஸ்டெஃபன், 5வதுல லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா. இத்தனை சிங்கர் பாட்டை கேட்குறதே வந்து ரொம்ப நாள் கழித்து ரெஃப்ரெஷிங்காக ஒரு மியூசிக் கேட்ட ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஜஸ்ட் லுக் அட் த சிங்கர்ஸ் லிஸ்ட். ஆல்மோஸ்ட் 10 to 15 singers have sung this album. Right from his first movie, he is been using multiple singers. Salute தலைவா ஹாரிஸ். அதுதான் எனக்கு இன்ன வரைக்குமே இருக்க கேள்வி என்னென்னா, ஹாரிஸ் மாம்ஸ் தூக்கி கொண்டாருக்கீங்க, ஆனால் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, பட் அதை யாருமே கவனிக்கவே இல்லைங்கிறது தான். இதில் உள்ள எல்லா பாட்டுமே, எந்த பாட்டுமே குறையே சொல்ல முடியாது. எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதில் ஃபேமஸ் ஆனதுனால மக்காமிச்சி, பட் அது எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரில. டைம் இருக்கவங்க மறக்காமல் இதை போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஒர்த்து. ஸ்டாருக்கு வந்து நான் நைஸ். ஸ்டாருமே எந்த பாட்டுமே வச்சு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு இந்த மெலோடி அது எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மற்றபடி இதில் தி பெஸ்ட்டுனா ஸ்டார் இந்த மேக்கிங், அப்புறம் ஜிமிக்கி காசல், அப்புறம் ஹார்மோனி ஆஃப் த ஹர்ட்ஸ். இந்த 3மே பேங்கராக இருக்கும். எனக்கு வந்து ஜிமிக்கி காசல் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஆரம்பித்து அது அப்படியே ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து அடுத்து தமிழுக்கு வரும். करने वाले कम न होंगे, मलक पोले मुट्टा वेंदे पिन मुल्लागुम. ஈவன் இதுலேயும் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு 2-3 ட்ரை பண்ணியிருப்பாப்புல. அதில் ஃபேவரட்னா எனக்கு ஜிமிக்கி காசல். மற்ற எல்லாமே இந்த வின்டேஜ் லவ் அதுவுமே நல்லாயிருக்கும். அதான் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கும் பரத்வாஜன் அங்கனுக்கும் தவிர அந்த படம் யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரில, எனக்கு அந்த படம் அதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கேப்டன் மில்லருமே வந்து அதில் உள்ள பாட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவன் வேற அனைவருக்கும் மயிர். இதில் பொறுத்த வரைக்குமே வந்து கில் கேப்டன் மில்லர் அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு பேசிக்காக கேப்டன் மில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சாங்கன்னா அந்த கோரனார் அப்படின்லாம் இருக்கும். அந்த சாங்கோட வைபே வந்து அட்டு பீக்குன்ற மாதிரி ஒரு லெவலில் இருக்கும். பயங்கரமாக இருக்கும் அந்த சாங். அப்புறம் ஒளியிலே அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஷான் பாடியிருப்பார். அதுக்கு லிரிசிஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கேபர் வாசுகி. இந்த இடத்துல கேபர் வாசிக்கு தனியாக கிரெடிட்ஸ் கொடுக்கணுன்னா அவரோட பாட்டுமே கேட்டு பார்த்தா அருமையாக இருக்கும். அவர் சைனர் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பாட்டு ஜோனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களாம் இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்குனா அவங்கள்ட்ட இருந்து இன்னும் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வரும். அயலான் ராயனுமே வந்து எப்போ அது இப்படி ஒரு சாங் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. ஓவரால் ஜூக் பாக்ஸாக ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்தியன் 2 தெரிஞ்ச அந்த படத்தில் உள்ள 3 படம் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். அப்புறம் கேலண்டர் சாங் நல்லாயிருக்கும். அப்புறம் நெல்லூர் பொம் அந்த சாங் நல்லாயிருக்கும். அந்த 3 சாங் தான் நல்லாயிருக்கும். தவிர மற்றபடி எனக்கு அடுத்து இருக்க 3மே பிடிக்காது. இந்த கசகசா, கம்பேக் இண்டியன், கதரல்ஸ். இதில் கதரல்ஸும் கம்பேக் இண்டியனும் ஹிட் ஆச்சு. பட் எனக்கு பர்சனலாக அந்த பாட்டை பிடிக்கல. நான் அதனாலே என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்கு நான் ஓகேன்னு கொடுத்து வச்சுருக்கேன். இது யாருக்கும் இது பெட்டராக போயிருக்கலன்னா ஓகே தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதான் சொன்னேன், நான் ஏன் வந்து மெய்யழகனுக்கு கோட் கொடுக்கலன்னா, ஏன்னா அங்கே இருக்குது அமரன்ற ஒரு அந்த லெவலில் இருக்கப்போ பச்சை பார்க்கையில் எனக்கு மெய்யழகன் கொடுக்க முடியல. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி மெய்யழகன் ஆல்சோ டிசர்வ்ஸ் கோட்.
ஸோ அதுக்கப்புறமேட்டு லவ்வர். ஸோ லவ்வர் இதுக்கு சொல்லவே தேவையில்ல. பிளேலிஸ்ட்டாகவுமே ஒரு வெர்சடைலான ஒரு ஜோக் பாக்ஸ்னால் அது வந்து சொல்லவே தேவையில்ல. இதுதான் லவ்வர் தான். ஏன்னா ஆப்பிள் கிரம்பிள், அப்புறம் தேன் சுடரே, உசுர உருவி, விலகாத, உயிர் வாசமே, அப்புறம் பாடி என் ட்ரிப்பு, எழுதா கதையோ, கிட்டத்தட்ட இத்தனை பாட்டுமே ஒரு மாசான பாட்டாக கொடுக்க முடியும்னா அது ஷானால் மட்டும்தான். அப்போ இயர் ஸ்டார்டிங்கில் வந்த தேன் சுடரே, உசுர உருவி, விலகாதலேருந்து இப்போ வந்து ஆசை உறவே சில்லாஞ்சிருக்கிய வரைக்கும் பர்ஃபெக்ட். இட் வாஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான். அது போக இந்த வருஷம் ப்ரோ அட் பீக்குன்ற மாதிரி போயிட்டாப்புல. நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிஞ்சு அதை விட தலைவன் கொளுத்துவான்னு நினைக்கிறேன். ஏன்னா $1 million பிக்சர்ஸ் வந்து அவளை குத்தகைக்கு எடுத்துட்டா. எவ்வளோ அவங்க பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயுமே இவர் இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு வின்னர், இந்த இயர் வின்னர்னால் அமரன், லவ்வர், இந்த 2 படமே தி வின்னர் அப்படின்னா. இதில் 2ல் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இல்லை நான் ஏதோ இந்த வருஷம் வந்த வேறு ஏதாவது படத்தை விட்டுருந்தேன்னா, இல்லை இந்த லைனப்ஸில் உங்களுக்கு எதுவும் இதை மாற்றி வச்சுருக்கலாம், இது ஏன் நைஸில் வந்துச்சு, இது சூப்பரில் வந்திருக்கலாம், இல்லை இது ஏன் அதுக்கே அவ்வளோ அங்கே வச்சிங்க, அது அவ்வளோ சீன்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட ஓகே தான். இப்போ பர்சனலாக இது என்னோடய டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம்.